கைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே மறந்துடாமல் கொஞ்சம் லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாடி ஸ்டார்டிங்லேயே ஹீரோனிக்கு வெட்டிங் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. வெட்டிங்கில் மாப்பிளைக்கு பதில் ஒரு சேவலை தான் உட்காரச்சிருக்காங்க. மாப்பிளை செய்ய வேண்டிய எல்லா செர்மனியவும் அந்த சேவலை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிளையும் பொண்ணையும் வர்ஷிப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் என்ன இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் நைட் ஃபேமிலியோட யங்கஸ்ட் டாட்டர், என்ன முதல்ல விடுங்க, என்ன இந்த மாதிரிலாம் ஹியூமிலேட் பண்றது என் டியானுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க நம்ம டெவில் ஹீரோ டியானும் உள்ள என்டர் ஆகுறாரு. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு இங்க பாருங்க டியான், எல்லாரும் என்ன எப்படி ஹியூமிலேட் பண்றாங்கன்னு சொல்ல ஹீரோ பயங்கர ஃபோர்ஸா ஹீரோயினை எட்டி உதச்சு தள்ளுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நம்ம லவ்வரை இந்த மாதிரி நம்மள எட்டி உதச்சு தள்ளுறேன்னு பார்த்துட்டு இருக்க அங்க ஹீரோடைய ஆளுங்கெல்லாம் ஹீரோயினை ரவுண்ட் அப் பண்றாங்க. அங்க வெட்டிங் வந்தவங்க எல்லார்கிட்டையும் ஹீரோ சாரி, இன்னைக்கு என் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, எனக்கும் ஹீரோயினுக்கு நடந்த வெட்டிங் இப்போ ஃபியூனரல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. டியான் என்ன சொல்றீங்க, உங்க அப்பா இறந்துட்டாரான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோயின் தலையிலேயே ஒரு அடி அடிச்சு ஹீரோயின் கிட்ட என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்கறியான்னு கேட்கிறாரு. டியான் நான் என்ன பண்ண, உங்க அப்பா இறந்ததுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, என்ன போய் நீங்க எப்படி சந்தேகப்படலாம், நான் உங்களுடைய பிரைடுன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு என்ன பிரைடா, நீ என் அப்பாவை கொன்ன கொலகாரி, என்கிட்ட பேச கூட உனக்கு எந்த தகுதி இல்லைன்னு ஹீரோ சொல்றதுக்கு இல்ல டியான் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் செவ்விலே உன்னை விட்டுட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் கம்பெனியோட ட்ரேடிங் சீக்ரெட்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த நைட் கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பேன், அதனால என் கம்பெனிக்கே பெரிய லாஸ் வந்துச்சு, எங்க அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது உனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், நீ இந்த மாதிரி பண்ணதால எங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, என் அப்பா இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஹீரோயினும் நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மூஞ்சிலே சில போட்டோஸை தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் என்னதுன்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம ட்ராமாடி வெளியே போன இந்த வேனோ ஹீரோயின் கிட்ட என்ன சிஸ்டர், நீங்க சூ ஃபேமிலியோட அடாப்டட் டாட்டர், அப்படி இருந்து இதை எதுக்கு நீங்க ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை, அவர் உங்ககிட்ட எவ்வளவு அன்பா நடந்துகிட்டாரு, அவரை போயிட்டு எப்படி சீட் பண்ணிட்டீங்களேன்னு கேட்கறா. அங்க சுத்தி இருக்கிறவங்களும் என்ன இவ சூ ஃபேமிலி சேர்ந்தவளா, இதுக்கு முன்னாடி தன்னை நைட் ஃபேமிலி சேர்ந்தவன் தானே சொல்லிட்டு இருந்தா, இவ ஒரு சீட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோயினை பிளேம் பண்றது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ கிட்ட எதுக்கு என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க, என்ன நம்பலன்னா என்ன எதுக்கு மேரேஜ் பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் உன்னை மேரேஜ் பண்ணதே உன்னை டார்ச்சர் பண்ணதான், உன்னுடைய குப்பை வெட்டிங் ரிங்கை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் ரிங்கை கழட்டி ஹீரோயின் மேலே தூக்கி போறாரு. அந்த வெட்டிங் ரிங்கை ஹீரோயின் எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் தன்னுடைய காலால ஹீரோயின் கையை வச்சு மிதிச்சுக்கிட்டு நீ அந்த சேவலை மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் உனக்கு ஹானரா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நீங்க தான் என்ன ஹியூமிலேட் பண்ண, இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதானே ஹீரோயின் கேட்கறதுக்கு ஆமா இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், இவ போட்டிருக்க வெட்டிங் ட்ரெஸ்ஸை உருவிட்டு இவளுக்கு ஃபியூனரல் ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொன்னதும் அங்க இருந்த ஹீரோடைய சர்வெண்ட் எல்லாரும் முன்னாடியே ஹீரோயின் ட்ரெஸ் அவுக்க ட்ரை பண்றான். அப்படியே ஹீரோயின் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே அந்த வேன் ஹீரோ கிட்ட ஐயோ சிஸ்டர் மயக்க போட்டு விழுந்துட்டாங்களே, அவங்கள பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு, தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க, அந்த டேபிள்ல இருக்கிற கோல்டு வாட்டர்லாம் எடுத்து ஹீரோயின் முகத்துல ஊத்தி அவங்கள எழுப்ப ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட நல்லா நிண்டி விடுறா. இந்த லூசு ஹீரோவும் அங்க இருந்து சர்வன்ட்ட சொல்லி அந்த கோல்டு வாட்டர் எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே ஊத்த சொல்றான். அந்த அம்மாவும் ஹீரோ சொன்னதை கேட்டு ஹீரோயின் முகத்திலே கோல்டு வாட்டர் எடுத்து ஊத்திடுறாங்க. அந்த கோல்டு வாட்டர் பட்டதோ ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து எழுந்து ஹீரோடைய காலை பிடிச்சி எனக்குன்னு கொஞ்சம் டிக்னிட்டி இருக்கு, அதையாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்காங்க. என்ன டிக்னிட்டியா, அதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லைன்னு ஹீரோ சொல்ல உடனே ஹீரோயின் அங்க இருந்த ஒரு நைஃப் எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு என்ன இந்த அளவுக்கு எல்லாரும் முன்னாடியே ஹியூமிலேட் பண்றீங்கல்ல, இருங்க உங்க கண்ணு முன்னாடி நான் செத்து போறேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீ மிரட்டிட்டு இருப்ப, சாகணும்னா எங்கேயாவது செத்து தொலைடின்னு சொல்ல ஹீரோயினும் கத்திய வச்சு குத்திக்கலான்ட்டு போறாங்க. உடனே ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிடறாரு. ஹீரோ கையை பிடிச்சதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட டியான் நீங்க என்ன நம்புறீங்களா, அதனால தான் என்ன காப்பாற்ற வந்தீங்களான்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டு அவங்க கையில இருந்த நைஃபை பிடிங்கிக்கிட்டு நீ சாக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விடுறாரு. அங்க ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயின் முடிய பிடிச்சி குலுக்கிக்கிட்டு எதுக்கடி என் ஹஸ்பண்டை கொண்டு உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அவங்கள போட்டு செம்மையா அடிச்சு மிதிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் அவங்க வந்துட்டு கம்பெனி சீக்ரெட் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பரவாயில்ல டெவில் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோயின் ஜெயிலுக்காவது போயிட்டாங்களேன்னு நிம்மதிப்படக்கூட வழி இல்ல. அங்க ஹீரோயின் செல்ல இருந்த மத்த கைதிகள்லாம் சரியான ராட்சசியா இருப்பாளுங்க போல. ஹீரோயின் கிட்ட வந்து நீ தான் மிஸ்ஸஸ் டியா, நான் கேள்விப்பட்டேன் உனக்கு மேரேஜ் ஆன அடுத்த செகண்டே டிவோர்ஸ் ஆயிடுச்சாமே, இதுக்கப்புறம் எங்களுடைய டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுட்டு எங்க கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஜெயில இருந்து படாத அவஸ்தல பட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ரிலீஸ் ஆகுறாங்க. ஹீரோயின் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வரத ஹீரோவும் கார்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. வெளியில அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. இதுக்கப்புறம் யாரையும் நம்பி நம்ம வாழக்கூடாது, நம்ம லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு வேலை தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட்டரா ஒரு ஹோட்டலுக்கு ஒர்க் பண்ண போறாங்க. ஃபுட்டை சர்வ் பண்றதுக்கு டோரை ஓபன் பண்றாங்க. உள்ள யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம டெவில் ஹீரோவும் வில்லி பொண்ணு வேனம் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோயின் யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க மூஞ்சில முழிக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு உள்ள போகாம வெளியில போயிடலான்னு பாக்குறாங்க. அப்ப அந்த வேன் ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு தெரியாம வேற யாரும் நினைச்சுக்கிட்டு வெயிட்டர் சாப்பாடு முதல்ல எடுத்துட்டு
வந்துருவாங்கன்னு சொல்றா. சரின்ட்டு ஹீரோயினும் இதுங்க எங்க இருந்தா நமக்கு என்ன, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்துட்டு கொஞ்சம் நர்வஸா தான் உள்ள போறாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அந்த வேன் சுஜன் எப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன, இங்க தான் வெயிட்ரஸா ஒர்க் பண்றேன்னு கேக்குறா. ஹீரோயினும் அவளை அவாய்ட் பண்ணிட்டு வெளியில போலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த வேன் விடாம ஹீரோயின் கிட்ட என்ன சிஸ்டர் எப்ப ஜெயில இருந்து வந்தீங்கன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம போறீங்களே, சரி வாங்க எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு ஹீரோவும் இவ்வளவு மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம கூட உட்காந்து சாப்பிட எந்த தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு, என்ன டியான் இப்படி எல்லாம் பேசுறீங்க, இவ நம்ம சூஜன் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிக்கிறா. ஹீரோயினும் கையை விடுன்னு சொல்லிட்டு சும்மா உதறி தான் விடுவாங்க. ஆனா இவ ஹீரோயின் அடிச்ச மாதிரியே பில்டப் பண்ணிடுறா. உடனே ஹீரோ பதறி போய் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த வேனோட கையை பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சு வேன் உனக்கு எதாவது அடிபடிச்சா, உன்னை எதாவது ஹர்ட் பண்ணலான்னு கேட்கறான். இங்க பாருங்க டியா, நான் ஜஸ்ட் சூஜனை நம்ம கூட உட்காந்து சாப்பிட தான் சொன்னேன், அதுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சீன் போடுறா. உடனே ஹீரோவோ ஹீரோயினை பார்த்து எதுக்கு அவளை தள்ளி விட்டேன்னு சொல்லி திட்ட ஹீரோயின், நான் எதுவுமே பண்ணல, நான் அவளை தள்ளியே விடலன்னு சொல்றாங்க. 4 வருஷம் ஜெயில இருந்திருக்க, இன்னமும் நேர்மையா இருக்கிறது எப்படின்னு கத்துக்கவே இல்லைல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். இவங்க பேசுற சவுண்டு கேட்டு அந்த ஹோட்டல் மேனேஜரும் உள்ள வந்துட்டு ஹீரோ கிட்ட, என்னாச்சு சார் இங்க புதுசா வந்த அந்த பொண்ணு உங்களை ஏதாவது தொந்தரவு பண்றாளா, இப்பவே இவளை வேலையை விட்டு நிப்பாட்டிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேலையை விட்டு போக சொல்றாரு. சரின்ட்டு ஹீரோயினும் வெளியில போலான்னு பாக்குறாங்க. உடனே ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு, வேன் எங்க கூட வந்து சாப்பிட சொன்னால, முதல்ல இங்க வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றாரு. அந்த மேனேஜரும் சார் சொல்றாங்கல்ல உள்ள போன்னு சொல்றாரு. சரின்ட்டு ஹீரோயினும் போறாங்க. அப்ப அந்த வேன் வேணும்ட்டே ஹீரோயின் முன்னாடி ஹீரோ கிட்ட, டியா நான் இப்பதான் மெனிக்யூர் பண்ணிட்டு வந்தேன், என்னால இந்த இறாலெல்லாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் எனக்காக பீல் பண்ணி தரீங்களான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் அந்த இறால் எடுத்து அதை பீல் பண்ணி அவளுக்கு ஊட்டி விடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க. அங்க ஹீரோயினுக்கு அந்த இறாலெல்லாம் பீல் பண்ணி சாப்பிட தெரியாது. அதனால ஹீரோ தான் அதை பீல் பண்ணி ஹீரோயினுக்காக ஊட்டி விடுவாரு. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, அன்னைக்கு எனக்கு கொடுத்த உன்னுடைய லவ் இன்னைக்கு வேற ஒருத்திக்கு தெரியடான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அப்போ அந்த வேன் ஹீரோவுக்கு சூப் போட்ட போறா. அந்த சூப்போடைய ஷூவிலே செஞ்சிருது. உடனே அந்த வேன் ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க டியான், என் ஷூல வர பட்டுருச்சு, என் ஷூ வர இப்ப டர்ட்டி ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட, அவ சொன்னது காதல் விடலையா, உனக்கு என்ன காது சேவிடா, அவ ஷூ டர்ட்டி ஆயிடுச்சுன்னு சொல்றால, போயிட்டு கிளீன் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், என்ன பேசுறீங்க, என்னாலலாம் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த வேன் ஹீரோ கிட்ட, எதுக்கு சூச்சனை கஷ்டப்படுத்துறீங்க, நானே கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, இவ தான் கிளீன் பண்ணி ஆகணும், ஏன் இவளால கிளீன் பண்ண முடியாதா, இப்ப கிளீன் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி ஹீரோயினை திட்ட, ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்லாம ஹீரோ கூட இருந்த அந்த பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்துக்கிட்டே அவ ஷூவை கிளீன் பண்ண போறாங்க. அப்போ வேணும்னே அந்த வேன் ஹீரோயின் கையை வச்சு மிதிக்கிறா. அடிப்பட்டது என்னமோ ஹீரோயினுக்கு தான், ஆனால் இவளுக்கு ஏதோ வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறா. உடனே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன வேன் மறுபடியும் ஒன்று அவள் ஹர்ட் பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். அப்போ அந்த ஹோட்டல் மேனேஜரும் அங்கே வந்துட்டு, என்னாச்சு சார் மறுபடியும் இந்த பொண்ணு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாளா, இருங்க சார் இந்த பொண்ணை இப்போவே உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு சொல்ல, ஹீரோயினும் நீல் டவுன் பண்ணி ஹீரோ முன்னாடி, என்னை மன்னிச்சிடுங்க சார், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை அப்செட் பண்ணது என்னுடைய தப்பு தான், அதுக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடியே வர மாட்டேன், உங்கள் வழியிலே குறைக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அழுதுகிட்டே இருந்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, கீழே விழ போறாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண் விழிச்சதுமே அங்க ஆப்போசிட்ல ஹூ இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கூவும் ஹீரோயின் கிட்ட, நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் எதுக்காக என்ன பார்க்க வரல, என்ன வந்து பார்க்க வேண்டியதானு கேக்குறாரு. இல்ல உங்களை தொந்தரவு பண்ணவன நினைச்சேன், அதனால தான் உங்களை தேடி வரலன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, சுஜனா புதுசா ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறம் நீ என்னுடைய கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததுமே, என்ன சுஜன் இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனா அதுக்குள்ளே உனக்கு அவ்வளவு தர்ஸ்டியா இருக்கான்னு அசிங்கமா பேச, ஹீரோயின் உங்களை யார் இங்க வர சொன்னா, முதல்ல வெளியில போங்கன்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு கோவப்படுற, நான் ஒன்னும் தப்பா பேசலையே, நான் சரியா தானே பேசுறேன்னு ஹீரோ சொல்ல, உடனே ஹூவும் ஹீரோ கிட்ட, அவ சொன்னது உங்க காதல வெளியா, முதல்ல வெளியில போங்கன்னு சொல்றாரு. இவங்களுக்குள்ள இப்படி ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினுடைய அம்மா அப்பா வராங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா அப்பா பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அப்பா வந்துட்டீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. ஹீரோயின் அப்பா ஹீரோயினியை செவிலே ஒண்ணு வச்சுட்டு முதல்ல நீல் பண்ணி மிஸ்டர் டியான் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரு. அவங்க அம்மாவது கொஞ்சம் அன்பா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கு மேல அவங்களும் அதே தான் சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா கிட்ட, 4 வருஷமா நான் ஜெயில இருந்தேன், ஆனா என்னை பார்க்க நீங்க ஒரு தடவை கூட வரவே இல்லை, அட்லீஸ்ட் இப்பயாவது என்னை பார்க்க வந்தீங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டா, என்ன நீல் டவுன் பண்ணி இந்த டியான் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லதான் இங்க வந்தீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நானும் உங்க பொண்ணு தானே சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா ஹீரோயின் கிட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்களையே மனசாட்சி இல்லாதவங்கன்னு சொல்லுவேன், நீ தாண்டி மனசாட்சி இல்லாதவ, நீ முதல்ல செத்து தொலை, உன்னாலதான் எங்க சூ ஃபேமிலியே இந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அப்பாவும் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டே நிக்கிற, முதல்ல நீல் டவுன் பண்ணி மிஸ்டர் டியான் முன்னாடி மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை முட்டி போட வைக்கிறாரு. உடனே ஹூ ஹீரோயினை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு, அம்மா அப்பா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே சொல்றாரு. அதாவது இந்த ஹூ தான் ஹீரோயின் அம்மா அப்பாவுக்கு உண்மையான பயாலஜிக்கல் பையன், ஹீரோயின் அவங்களுக்கு அடாப்டட் டாட்டர் மட்டும்தான், அதனால தான் ஹீரோயின் மேல பாசமே இல்லாம இருக்காங்க. ஹூ ஹீரோயினுக்காக அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசினதும் அவங்க அம்மா, இவளுக்காக எங்களை எதிர்த்து பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போறாங்க. அவங்க அடிக்கிற ஒரு அடி கூட ஹீரோயின் மேல படாத அளவுக்கு ஹீரோயின் முன்னாடி நின்று அந்த அடி எல்லாத்தையுமே கூவே வாங்கிக்கிறாரு. உடனே அந்த அம்மா, பாத்தீங்களா அவளுக்காக எல்லா அடியுமே இவனே வாங்கிக்கிறான்,
வைக்கிறான். என் பையனை அந்த அளவுக்கு இவ செடியூஸ் பண்ணி வச்சிருக்கானே ஹீரோயினை ப்ளேம் பண்ண அவங்க அப்பாவும் ஹீரோயினை பார்த்து என்ன நீங்க 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருங்கிறத மறந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு குவும் அவங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க 2 பேரும் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. சூஜா நம்ம ஃபேமிலிக்கு ஜஸ்ட் ஒரு அடாப்டட் டாட்டர் மட்டும்தான். அவ ஒன்றும் எனக்கு பயாலஜிக்கல் சிஸ்டர் கிடையாது. நான் சூஜனை லவ் பண்ணா என்ன தப்பு இருக்கு? நான் சூஜனை தான் லவ் பண்றேன், சூஜனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் அந்த அம்மா ஹீரோயின் கிட்ட உன்னை 3 வருஷமா வளர்த்த உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? இப்படி என் பையனே செடியூஸ் பண்ணிட்டியாடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி நீல் டவுன் பண்ணி நான் உன்னை பெக் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு உன்னுடைய பிரதரை விட்டு அதோட எங்களையும் விட்டுன்னு சொல்லி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி அழுது சீன் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் அம்மா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் உங்க பையன் ஹூவை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இருக்கக்கூடாது, அவங்கள இந்த மாதிரி தனியாக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோ இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. வந்த வேலை முடிஞ்சதுன்னு ஹீரோவும் அந்த ரூமை விட்டு வெளியில வர பின்னாடி ஹீரோயின் வந்து ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் செத்து போனா நீங்க நிம்மதியா இருப்பீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உன்னை சாக விட மாட்டேன், என் அப்பாவை கொன்ன உனக்கு நீ வாழும் போதே நரகனா என்னன்னு நான் காட்டுவேன்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட்ல இருக்கும் போது அவங்க அம்மா 2 ஆளுங்களோட ஹீரோயின் கிட்ட வந்து சுஜா நீ தான் ஆல்ரெடி அம்மாவுக்கு உன்னுடைய பிரதரை விட்டுறேன்னு சொல்லி தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கே, அப்புறம் ஏமா இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுற, வீட்டுக்கு வாமா, அம்மா நான் இருக்கேன், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், நாளைக்கு மிஸ்டர் குன்னுக்கும் உனக்கும் மேரேஜ்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் அம்மா நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, அந்த குன்னு 60 வயசு கிழவன், என்னாலலாம் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இவகிட்ட பேசினாலாம் வேலைக்கு ஆகாது, இவ கையை காலை கட்டி தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிடுறாங்க. அந்த அம்மா கூட வந்த 2 அடியாளுங்களும் ஹீரோயின் கையை காலை கட்டி தூக்கிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு, ஆனா எதுவுமே கண்டுக்கல. நெக்ஸ்ட் ஹீரோயினிய கையை கட்டி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க ஒரு வயசான ஆளு ஹீரோயின் கிட்ட வந்து உன் சூ ஃபேமிலி என்கிட்ட வாங்கின கடனுக்காக ஒன்னை என்கிட்ட வித்துட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அப்ரோச் பண்றான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். கூடவே இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமான்ட்டு உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ஐ ஹோப் இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.